ஆண்டவர் இந்த வார்த்தைகளிலே சொல்லுகிறது என்னவென்றால், ස්වාමීන් වහන්සේ මේ වචන වලින් ඔබට කුමක්ද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமையை යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මලවුන්ගෙන් නැගිටුවා වූ එම බලයම ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ආමෙන්. එම බලයම අද අපගේ පවුල් වලට දෙන්නට උන්වහන්සේ ප්‍රියව සිටින සේක. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் අපේ බලාපොරොත්තුව සහ අපේ ඇදහිල්ල எங்களுடைய வீட்டிலேயே கிரியை செய்யாவிட்டால் அந்த விசுவாசத்திலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ඒ අපේ ඇදහිල්ල නිවස තුල ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් ඒකේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. நாங்கள் சில நேரம் எங்களுடைய வீடுகளிலே என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியிலே நல்ல விதமாய் நடந்து கொள்கிறோம். සමහරක් විට අපේ ගෙවල් වල මොනම ප්‍රශ්නය තිබ්බත් අපි බාහිරෙන් එළියේදී හොඳින් ක්‍රියා කරනවා. காரணம், இலங்கையின் கலாச்சாரம் ஒரு வெட்கத்தின் கலாச்சாரம். ඒකට හේතුව ලංකාවේ සංස්කෘතිය හැදිලා තියෙන්නේ ලැජ්ජාව පදනම් කරගෙන. அந்த வெட்கத்தை காத்துக்கொள்ள நாங்கள் வேண்டிய காரியங்களை செய்கிறோம். ඒ ලැජ්ජාව රකින්න අපි ඕනම දෙයක් කරනවා. வீட்டிலே சாப்பிட இல்லாவிட்டாலும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நாங்கள் வெளியிலே போகும் பொழுது நல்ல விதமாக எங்களை காட்டிக்கொள்ள முற்படுகிறோம். ගෙදර අපිට කන්නට මොකුත්ම නැති වුණත් අපි එළියකට வெளியே ගමනක් යනකොට අපිට තියෙන වගේ පෙන්නගෙන අපි යනවා. யாராவது எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நாங்கள் நன்றாக வசதியாய் வாழ்கிறோம் என்று காட்ட சுகபோகமான காரியங்களை எங்களுடைய முன் அறையிலே வைத்திருக்கிறோம். අපි කවුරු හරි අපේ ගෙදරට එනවනම් අපේ සාලේ සුකෝපභෝගී දේවල් තියලා තියෙනවා අපි ධනවත්ව ජීවත් වෙන බව පෙන්වන්න. நாங்கள் அனைவரும் இலங்கை கலாச்சாரத்தில் உள்ள அனைவரும் எங்களுடைய வெட்கத்தை மூட பல காரியங்களை செய்கிறோம். ලංකාවේ සංස්කෘතියේ බොහෝම අය අපේ ලැජ්ජාව වසන පිණිස ගොඩක් දේවල් කරනවා. அதே விதமாக சபைக்கும் வந்து நடிக்கிறோம். ඒ වගේම සභාවටත් ඇවිල්ලා අපි රඟපානවා. போதகர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தபோது நடிக்கிறோம். පාලකයාගේ ගෙදරට ගියාමත් රඟපානවා. இதுக்கு காரணம் இந்த வெட்க மனப்பான்மை. ඒකට හේතුව ලැජ්ජාව කියනා වූ මානසික තත්ත්වය. நாங்கள் இருக்கிற உண்மையான நிலையை ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடாது. අපි ඉන්නව සැබෑ තත්ත්වය කිසිම කෙනෙක් දැනගන්න හොඳ නැහැ. இந்த சூழலிலே මේ වාතාවරණයේදී எங்களுடைய அநேகருடைய குடும்பங்கள் இன்று பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறது. අද අපේ බොහෝ පවුල් ගොඩක් ප්‍රශ්න වලට ගමන් කරනවා. அது பிரச்சனை முற்றி பெரிய ஒரு கதையாய் வரும் வரைக்கும் ஒருத்தருக்குமே தெரியாது. මේ ප්‍රශ්නේ විශාල වෙන ලොකු කතාවක් වෙන්න තරමට කවුරුවත් ඒ ගැන දන්නේ නැහැ. சில நேரம் நாங்கள் விரும்பி திருமணம் செய்து கொள்கிறோம். සමහරක් විට අපි ප්‍රියව කැමැතිව විවාහ වෙනවා. அதை போய் சொல்ல எங்களுடைய பெற்றோருக்கு கூட சொல்ல வெட்கம். நான் பிழையானவரை தேர்ந்தெடுத்து விட்டேன் அல்லது தேர்ந்தெடுத்தவருக்கும் எனக்கும் இந்த பிரச்சனை என்று சொல்ல வெட்கம். අපි දෙමව්පියන්ට ගිහිල්ලා කියන්නත් ලැජ්ජ වෙනවා. මම තෝරගත්තේ වැරදි කෙනෙක්, එයාටයි මටයි තියෙන මේ ප්‍රශ්නේ කියලා කියන්නත් අපි ලැජ්ජ වෙනවා. ஆகவே எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய திருமணங்களுக்கு தேவனுடைய வல்லமை தேவை. අපේ පවුල් වලට සහ අපේ විවාහයට දෙවියන් වහන්සේගේ බලය අවශ්‍යයි. என்றால் திருமணம் அல்லது குடும்பம் ஒரு தொடர்பு. පවුල සහ විවාහය කියන්නේ සම්බන්ධතාවයක්. அந்த தொடர்பு மீது தான் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய திருமணமும் அமைந்திருக்கிறது. ඒ පවුල පදනම් කරගෙන අපේ විවාහය සහ ඒ සම්බන්ධතාවය පදනම් කරගෙන තමයි අපේ විවාහය පවුලයි குடும்பங்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்குற, பிரச்சனை உண்டாக்குற 3 காரியங்கள் இருக்கு. අපේ පවුල් වලට පීඩනය ඇති කරන කාරණා 3ක් තියෙනවා. முதலாவது தான் පළවෙනි එක තමයි ஏற்றுக்கொள்ள முடியாத வித்தியாசங்கள். පිළිගන්නට බැරි වෙලා තිබෙන වෙනස්කම්. நாங்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவங்க. අපි එකිනෙකාට වෙනස්. இரண்டாவது தான் දෙවෙනුව சந்திக்கப்படாத தேவைகள். සම්පූර්ණ නොවුනා වූ අවශ්‍යතාවයන්. மூன்றாவது தான் තුන්වෙනි එක மன்னிக்கப்படாத பிழைகள். සමාව නොදුන්නා වූ වැරදි. ஏற்றுக்கொள்ள முடியாத வித்தியாசங்கள், පිළිගන්නට නොහැකි වූ වෙනස්කම්, சந்திக்கப்படாத தேவைகள், අවශ්‍යතා සම්පූර්ණ නොවුනා වූ අවශ්‍යතාවන්, மன்னிக்கப்படாத பிழைகள். සමාව නොදුන්නා වූ වැරදි. இந்த மூன்றும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய திருமணத்தில் இருக்கும் போது, මේ තුනම අපේ පෞල් ජීවිතේ, අපේ විවාහ ජීවිතය තුළ තිබෙද්දී எங்களுடைய குடும்பம் ஒரு அழுத்தத்துக்கூடாய், புயலுக்கூடாய், பிரச்சனைக்கூடாய் போகிறது. අපේ පවුල කුණාටුවක් තුළට පීඩනයක් තුළ ගමන් කරනවා. இந்த காரியங்களை மாற்ற எங்களுக்கு பலன் இல்லை என்று சில நேரம் நாங்கள் நினைக்கிறோம். අපි සමහරක් විට හිතනවා මේ කාරණා වෙනස් කරන්න අපිට බලය නැහැ නේ ස්වාමීන් சரியாக කියලා. ஒரு வெள்ளத்திலே அகப்பட்டு கொண்டு போறது போல நாங்கள் இழுத்து கொண்டு போகிறோம். සමහරක් විට ගම් වතුරකට අසු වෙලා ඇදීගෙන යනවා වගේ දැනෙනවා වෙන්න පුළුවන්. எங்கேயாவது போய் ஒரு கற்பாறையிலே மோதி மறிக்கும் வரைக்கும் எப்படி ஒருவர் அந்த வெள்ளத்தில் அடிச்சு கொண்டு போறார், அதே போலதான் எங்களுடைய திருமணமும் வெள்ளத்தில் அடிச்சு கொண்டு போகுது. කොයි හරි ගම් වතුර කෙනෙකුට ගලක හැප්පිලා විනාශ වෙලා යනවා වගේ අපේ විවාහය සහ අපි යනවා ඒ වාතාවරණයත් ඒ ආකාරයෙන් අපි වැදගෙන යනවා. தேவன் இந்த வார்த்தையிலே சொல்கிறார், දෙවියන් වහන්සේ මේ වචනය තුලින් පවසන உன்னுடைய සේක குடும்பத்துக்கு, உன்னுடைய திருமணத்துக்கு தேவையான அந்த வல்லமையை
நான் கொடுக்க தயாரா නුඹේ இருக்கிறேன். පවුලට සහ නුඹේ විවාහයට අවශ්‍ය කරන බලය දෙන්නට මම සිටිමි. முதலாவதாக ඉස්සෙල් இங்க මුලින්ම இருக்கிற பெற்றோருக்கு நான் பேசுகிறேன், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். මම මේ සිටින දෙමව්පියන්ට සහ දරුවන්ට කතා කරනවා. முதலாவது தான் தேவன் எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள. පළමු කාරණේ තමයි දෙවියන් වහන්සේ අපට බලය දෙනසේක එකිනෙකාට එකිනෙකාව තේරුම් ගන්න. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா இருந்தா? පළවෙනි කොරින්ති 2:11. මනුෂ්‍යයෙකුගේ කාරණා මනුෂ්‍යයා තුල තිබෙන ඔහුගේ ආත්මය හැර මනුෂ්‍යයන් අතරේ වෙන කවරෙක් දන්නේද? එසේම දෙවියන් වහන්සේගේ කාරණා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්න් විස වෙන කිසිවෙක් නොදනි. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய அறிவே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நீங்கள் ஒரு வெற்றியுள்ள குடும்பம், வெற்றியுள்ள திருமணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ඔබ සාර්ථක එහෙමත් නැත්නම් ජයග්‍රාහී පවුලක් වෙන්නත් ජයග්‍රාහී විවාහ ජීවිතයක් ගත කරන්න නම් கணவனுடைய மனைவியுடைய பிள்ளைகளுடைய வித்தியாசங்களை அறிந்திருக்கணும். සම්පුරුෂයාගේ භාර්යාවගේ දරුවාගේ වෙනස්කම් හඳුනා ගන්නට ඕන. நாங்கள் எல்லாருமே வித்தியாசமானவர்கள். අපි එකිනෙකව වෙනස්. தேவன் சில நேரம் வித்தியாசமானவர்களை ஒன்றாய் கொண்டு வந்து ஒரு பகடியை பார்க்கறது போல, வேடிக்கையை பார்க்கறது போல அவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். එකිනෙකා වෙනස් වූ අයව එකට එක්කාසු කරලා ඒගොල්ලෝ මොකද්ද කරන්න කියන බලන විදිහට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. ஒரு தம்பதி திருமணம் முடிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒற்றுமைகளை பற்றி கதைப்பாங்களா ஒழிய வேற்றுமைகளை பற்றி கதைப்பதில்லை. විවාහය වෙන යුවලා කවුන් තුල තිබෙන සමානකම් ගැන කතා කරනවා මිස අසමානකම් ගැන කතා කරන්නේ விசேஷமாய் නැහැ. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இந்த வித்தியாசங்களை நாங்கள் காண்கிறோம். විශේෂයෙන්ම සම්පුරුෂයා සහ භාර්යාව අතර මේ වෙනස අපි දකිනවා. அவங்க குடும்பத்தில் அந்த 2 பேர்ல ஒருவர் காலையிலே எழும்புறவராக இருப்பார். ඒ දෙදෙනාගෙන් එක්කෙනෙක් උදේම නැගිටින කෙනෙක් වෙනවා. மற்றவர் வெயில் தன்னுடைய உடம்புல படு வரைக்கும் தூங்குறவராக இருப்பார். අවුව තමන්ගේ ඇඟට වැදෙනකන් අනිත් කෙනා නිදා ගන්නවා වෙන්නේ ஒருவர் නැති. 8 மணி ஆனதும் தூங்குறவராக இருப்பார். එක්කෙනෙක් 8 වෙනකොට නිදා ගන්නවා. மற்றவர் இரவு 12 1 மணி வரைக்கும் எழுந்திருப்பார். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. අනිත් එක්කෙනා 10 11 12 වෙනකන් ඇහැරිලා ඉන්න උට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ஒருவர் வேண்டியதுக்கும் முன்னாக்கி போகிறவராக இருப்பார், மற்றவர் கவனம் உள்ளவராக இருப்பார். ඕනම දෙයකට එක්කෙනෙක් ඉදිරියට යන ෆෝවර්ඩ් කෙනෙක් වෙන්න පුළුවන්. අනිත් එක්කෙනා ටිකක් ප්‍රවේශම් වෙලා ඉන්න කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஒருவர் எந்த நேரம் கதைக்க விரும்புகிறவராக இருப்பார், மற்றவர் அவ்வளவு கதைக்க மாட்டார். එක්කෙනෙක් නිතරම කතාවට ප්‍රිය කෙනෙක් වෙන්න පුළුවන්. අනිත් එක්කෙනා එහෙම කෙනෙක් ஒருவர் වෙන්න பணத்தை පුළුවන්. செலவழிக்க மிகவும் துணிகரமாய் செலவழிக்க முற்படுவார், மற்றவர் பணத்தை காக்க முற்படுவார். අනිත් එක්කෙනෙක් හොඳට වියදම් කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. අනිත් එක්කෙනා මුදල් ඉතිරි කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஒருவர் கட்டிப்பிடிக்க விரும்புகிறவராக இருப்பார், மற்றவர் முள்ளம்பண்டியை போல முள்ளுள்ளவராக இருப்பார். එක්කෙනෙක් වැළඳගන්න ප්‍රිය වෙනවා. අනිත් කෙනා ඉත්තෑවෙක් මෙන් ඈත් කරන්නට බලන් ඉන්නවා. ஒருவர் மிகவும் ஒழுங்காய் தன்னுடைய வீட்டை வைத்திருக்க விரும்புவார், மற்றவர் சொல்வார் இது வீடு, இது ஒரு ஸ்தாபனம் அல்ல என்று சொல்லி விரும்பிய விதத்திலே வாழ்வார். එක්කෙනෙක් තමන්ගේ ගේ පිළිවෙලට තියාගන්න කැමති වෙනවා. තව කෙනෙක් කියනවා මේක ගේයක්, මේක කෞතුකාගාරයක්වත් සංස්ථාවක් නෙමෙයි කියලා කියනවා. வித்தியாசமாய் இருப்பது ஒரு பாவம் அல்ல. වෙනස් සිටීම පාපයක් නොව. ஆனால் முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னவென்றால் ආත්මික පරිණතත්වයේ කුමක්ද නම් எங்களுடைய வித்தியாசங்களின் மத்தியிலே ஒரு சமநிலை ஏற்பட வேண்டும். අපේ වෙනස තුල සමානාත්මකතාවයක් ඇති වෙන්න ඕන. உங்களுடைய வித்தியாசங்கள் பெருக பெருக அந்த திருமணங்களிலே ஆண்டவருடைய வல்லமை விளங்க அது ஒரு காரணமாக இருக்கும். ඔහුගේ වෙනස්කම් වැඩි වෙන්න දෙවියන් වහන්සේගේ බලය ප්‍රකාශ වෙන්න කාරණාවක් වෙයි. தேவன் இந்த இடத்துல சொல்கிறார், எங்களுடைய துணைவன் அல்லது துணைவியை அல்லது பிள்ளைகளை அல்லது பெற்றோரை விளங்கிக் கொள்ள தேவையான வல்லமையை ஆண்டவர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ආමෙන්. තමන්ගේ සහකාරයා හෝ සහකාරිය තමන්ගේ දෙමව්පියන්ව තේරුම් ගන්න බලය දෙවියන් වහන්සේ දෙන බවට සඳහන් முதலாம் කරනවා. பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது புருஷர்களுக்கு. පළවෙනි පේතෘස් 3 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ මෙහෙම කියනවා පුරුෂයන්ට. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. එසේම පුරුෂයනි, නුඹලාගේ යාඥාවලට බාධා නොපැමිණෙන පිණිස වඩා දුර්වල භාජන වූ භාර්යාවන් සමග දැනගන්මේ හැටියට වාසය කරමින් ඔවුන් ජීවනයේ අනුග්‍රහයට හවුල් උරුමකාරයන් බැවින් ඔවුන්ට ගෞරව දෙන්න. இது என்ன சொல்கிறது சொன்னால், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் வாழ விவேகம் தேவை அல்லது ஞானம் தேவை.
එහෙනම් මෙතන මොකද්ද සඳහන් කරන්නේ? අපි එකිනෙකාට ජීවත් වෙන පිණිස ප්‍රඥාව අවශ්‍යයි. அநேக புருஷர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வசனம் ஒரு பெரிய பிரச்சனை. ගොඩක් පුරුෂයන්ට මේ වචනය ලොකු ප්‍රශ්නයක්. மனைவி பலவீனமான பாண்டம். භාර්යාව කියන්නේ දුර්වල භාජනයක්. சிரிக்கிறீங்க. hina වෙනවා. இப்பொழுது எங்களுடைய வீடுகளிலே අපේ ගෙවල් වල பலவீனம் உள்ள பாண்டங்களும் பலமான பாண்டங்களும் இருக்குது. දුර්වල භාජන සහ ශක්තිමත් භාජන තිබෙනවා. பலமுள்ள பாண்டம் தான் நீங்க ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிட பாவிக்கிற பிளாஸ்டிக் பிளேட். பலமுள்ள பாண்டம். ශක්තිමත් භාජනයක් තමයි හැමදාම ඔයගොල්ලෝ කෑම කන්න භාවිතා කරන அது ප්ලාස්ටික් 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம். ඒක ඔයගොල්ලන්ට රුපියල් 100කට උනත් அதே ගන්න போல පුළුවන්. ඒ වගේම அதை நான் இப்படி விட்டால் ඔක බීමට අතහැරියොත් ஒன்றும் நடக்காது. කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. ஆனால் නමුත් நான் செய்ய போறது இல்ல. මම එහෙම කරන්නේ නැහැ. இந்த கிளாஸ் මේ ග්ලාස් එක நான் கீழே விட்டா මම බීමට අතහැරියොත් நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? என்ன நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? என்ன நடக்கும்? මොකද්ද වෙන්නේ? யார் பலனுள்ள பாண்டம்? කවුද ශක්තිමත් භාජනය? யார்? பைபிள் படி බයිබලයේ අනුව 20 ரூபாய்க்கு வாங்கின பிளேட். රුපියල් 20කට ගත්ත ප්ලේට් එක. பலவீனமான பாண்டம் இது. දුර්වල භාජනය මොකද්ද? இதுதான் அதன் விளக்கம். ඒක තමයි ඒකට තියෙන Hallelujah. උදාහරණය. හලෙලූයා. மனைவிமார் சகோதரிகள் ஆமென் சொல்லுவோமா? සහෝදරිය භාර්යාව නාමෙන් කියමුද? ஆகவே அவர்களோடு விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள். ඒගොල්ලොත් එක්ක ප්‍රඥාවෙන් හැසිරෙන්න. எப்படி நடப்பது? කොහොමද හැසිරෙන්නේ? முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். මුලින්ම අපි දැනගන්නට ඕන நாங்கள் வித்தியாசமானவர்கள். අපි වෙනස්. உடம்பு எங்களுடைய சரீரத்தில் இருக்குது எக்ஸ் குரோமோசோம் Y குரோமோசோம்னு சொல்லி இருக்குது. අපේ ශරීරයේ තියෙනවා X chromosome සහ Y chromosome කියලා. ஆண்கள் எக்ஸ் குரோமோசோம், பெண்கள் Y குரோமோசோம். X chromosome වෙන්නේ පුරුෂයන්, Y chromosome වෙන්නේ ස්ත්‍රීන්. நாங்கள் කාන්තාවන්. வித்தியாசமானவங்க. අපි වෙනස්. எங்களை விட பெண்கள் முதிர்வதிலே வேகம் கூட. කාන්තාවන් එහෙමත් නැත්නම් ස්ත්‍රීන් අපිට වඩා අධිකව කියන්නේ වයසට යෑම හෝ පරිණත වීම ප්‍රමාණය වැඩි. புருஷனுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு களத்தை விட பெண்ணுடைய சரீரத்தில் உள்ள களம் வித்தியாசம். පුරුෂයාගේ ශරීරයේ තියෙන හැම සෛලයකටම වගේම වෙනස් කාන්තාවකගේ ශරීරය. ஆகவே சரீர பிரகாரமாக நாங்கள் வித்தியாசமானோம். ශාරීරිකවත් අපි වෙනස්. அதே போல ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் வித்தியாசம். நான் அவங்க எல்லாரையும் ஒரே பெட்டியில போட்டு இதுதான் பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசம். කාන්තාවකට වෙනස්. මේ ඔක්කොමල එක ගණයකට කියලා පෙට්ටියකට දාන්න බෑ. நான் 39 வருஷம் திருமணம் முடிச்சிருந்தேன். මම අවුරුදු 39ක් විවාහ වෙලා හිටියා. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கேட்குற கேள்வி இன்னைக்கு என்னுடைய மனைவி என்ன மூடில் இருக்கிறான்னு சொல்லி நான் யோசிக்கிறது உண்டு. මම අද දවසේ මගේ භාර්යාව මොන මූඩ් එකේද ඉන්නේ කියන එක මම කල්පනා කරනවා. ஏனென்றா அவங்கள புரிஞ்சு கொள்றது கஷ்டம். එයාලා තේරුම් ගන්න හරි අමාරුයි. நாங்கள் புருஷர்கள், நாங்கள் வித்தியாசம். අපි පුරුෂයන් අපි වෙනස්. அதே போல நடந்து கொள்வதில் நடத்தையிலே அவங்களோட பிஹேவியர் அவங்க வித்தியாசம். ඔවුන්ගේ හැසිරීමත් සෑහෙන වෙනස්. நாங்கள் யோசிக்கிற விதம் வித்தியாசம். ඔවුන් හිතන විදියත් වෙනස්. நாங்கள் அவர்களைப் போல யோசிப்பதில்லை, அவர்கள் எங்களைப் போல யோசிப்பதில்லை. එයාලා අපි මෙන් කල්පනා කරන්නේත් නැහැ, අපි එයාලා මෙන් කල්පනා කරන්නේත් නැහැ. புருஷர்கள் சிந்திக்கிறவர்கள், පුරුෂයන් හිතන අය, பெண்கள் உணர்கிறவர்கள். කාන්තාවන් එමත් නැත්නම් நான் ස්ත්‍රී காலையில ஜாலியில இருந்து இங்க வந்தேன். මම උදේ ජාලිය නම් මෙහෙට ආවා. என்னுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது 7:30 மணிக்கு முன்னுக்கு ஆராதனைக்கு வரணும். මගේ එකම අරමුණ උනේ 7:00ට කලින් මම මෙතනට එන්න ඕනේ ஆனால் දෙන්නේ. என்னுடைய மனைவி என்னோட இருந்திருந்தால் නමුත් මගේ භාර්යාව මෙතන හිටියොත් அவர் சொல்லியிருப்பார், එයා நாங்க කියලා ඇති போறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது தானே, போறோம், இங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அடுத்த இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு போவோம். මගේ භාර්යාවට අතන පොඩ්ඩක් නවත්තලා මෙතන පොඩ්ඩක් නවත්තලා ඊටත් පස්සේ පොඩ්ඩක් නවත්තලා අපි මෙතනට යමු කියලා. ஒரு இடத்துக்கு வந்ததுன்னு சொல்ல ஐயோ இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி திருப்போம். අපි මේ එක තැනකට આવත් කියනවා අයියෝ මේ තැනටත් යන්න ඕනේ කියලා. யோசிக்காம திடீர்னு வாகனத்தை திருப்பினா பின்னுக்கு வர்றவர் முட்டிடுவார். කල්පනා නොකර එකපාරට වාහනේ ඇරෙවුත් පිටිපස්සේ එන කෙනාට හැප්පෙනවා. அது பிறகு சொல்லுவாங்க உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி. ඊට පස්සේ කියනවා ඔයාට වාහනේ පදවන්න දන්නෙත් නැහැ කියලා. நாங்கள் வித்தியாசமானவங்க. අපි වෙනස්. ஒரு பேப்பர் எடுத்தா நாங்க ஹெட்லைன் மாத்திரம் தான் வாசிப்போம். අපි නිවුස් පේපර් එකක් ගත්තොත් ඒකේ සිරස්තල හෙඩ්ලයින්ස් විතරයි කියවන්නේ. பெண்கள் அதுல உள்ள எல்லாத்தையும் வாசிப்பாங்க. කාන්තාවන් ඒකේ තියෙන ඔක්කොම කියවනවා. நாங்க 5 நாள் விடுமுறைக்கு போறதா இருந்தா දින 5ක නිවාඩුවක කාලයක් ගත කරන්න යනවා எங்களுக்கு නම් ஒரு சூட்கேஸ் போதும், ஒரு பேக் போதும். එක සුයිකේස් එක බෑගයක් ඇති. ஆனால் பெண்களுக்கு නමුත් ගෑනුවට කාන්තාවන්ට ஃபேமிலி கேண்டு கியா கோனது கீழ நாங்கள் டிவி பார்க்க சேனல்ஸ் சூஸ் பண்ற நேரம் අපි ටීවී ප්‍රෝග්‍රෑම් එකක් බලන්න channel හොය මේ තෝරනකොට
அந்த சேனலை ஃப்ளிப் பண்ணி கொண்டே போயிடுவோம். අපි channel මේ වේගෙන් යව යව යනවා. பெண்கள் அப்படி ஃப்ளிப் பண்ணி கொண்டு போகிற நேரம் කාන්තාවන් එහෙම කරද්දී யாராவது எந்த ஒரு சேனல்லையோ யாராவது அழுகிறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் කවුරු හරි එක්කෙනෙක් අඬනවා වගේ channel එකක පෙනුනොත් அது பார்க்காத ப்ரோக்ராமாக இருந்தாலும் என்னன்னு பார்ப்பாங்க. ඒකේ මොකක්ද යන්න බලනවා වුණත් ඒකම බලනවා. நாங்கள் போய் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் தங்குவோமா இருந்தால் අපි කොහේ හරි hotel එකකට ගිහින් காலையில் எழுப்பி போகிற நேரம் இருக்கிற ரூமும் அந்த மாதிரியே வச்சுட்டு போயிடுவோம். ඒ තියෙන room එක ඒ විදියටම තියලා යනවා. ஆனால் என்னுடைய மனைவி என்னோட இருக்கிற நேரம் ரூம் இருந்ததை விட நல்லா வச்சுட்டு போகணும்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. මගේ භාර්යාවට room එක තියනට වඩා හොඳින් තියන්න ඕන කියලා එක වෙනම ප්‍රශ්නයක්. எங்கேயாவது போகணுமா இருந்தால் 10 எல்லா புருஷனும் இல்லை எங்கேயாவது போகணுமா இருந்தால் 10 நிமிஷத்தில் நாங்கள் ரெடி ஆயிடுவோம். හැම පුරුෂයෙකුම නෙමෙයි කොහේ හරි යන්න ඕන විනාඩි 10කින් ලෑස්ති වෙනවා. ஆக இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு விதத்திலுமே வித்தியாசமானவங்க. මේ ආකාරයට අපි එකින් එකට වෙනස්. உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்களோட புருஷனாக இருந்தால் ඔබ ළඟ ඉන්නේ ඔබේ ස්වාමිපුරුෂයා නම් அவரை பார்த்து சொல்லுங்க உங்களை விட நான் வித்தியாசம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. එයාට ළඟ ඉන්නවා නම් කියන්නේ ඔයාට වඩා ආමෙන්. මම වෙනස් එක තේරුම් ගන්න. நாங்கள் வித்தியாசமானவர்கள். අප වෙනස් වූ පුද්ගලයන්. பிரச்சனை என்ன தெரியுமா? මේ ප්‍රශ්නේ මොකද්ද දන්නවද? நாங்கள் சில நேரம் அவரை எங்க வழியில திருப்ப பார்ப்போம். එයාව අපේ මාර්ගයට අපි හරව ගන්න හදනවා. ஒரு குடும்பத்தில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் திருமணத்தில் செய்கிற பெரிய பிள்ளை தான் உங்களுடைய புருஷனை மாற்ற பார்க்குது. පෞල් ජීවිතය කරන්නා වූ ලොකුම වැරද්ද තමයි ඔබේ පුරුෂයාව ඔබ වෙනස් කරන්න அது හදන එක. மாத்திரமல்ல நாங்கள் பின்னணியில் வித்தியாசமானவங்க. සහ ඒ විතරක් නෙමෙයි අපි පසුබිම අතිනුත් වෙනස්. நாங்கள் ஒவ்வொரு விதமாய் வளர்க்கப்பட்டவங்க. අපි විවිධාකාරයෙන් හදා වඩාගෙන තියෙන என்னுடைய කියලා குடும்ப වැදගත් තියෙනවා. சூழ்நிலை பின்னணி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பின்னணி அல்ல. මගේ පෞල් පසුබිම ඔබගේ පෞල් පසුබිම වෙන්නත් බෑ. ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். අපි එකිනෙකාව තේරුම් ගන්න අවශ්‍යයි. அதுக்காக தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ඒ උදෙසා දෙවියන් වහන්සේ අපිට යහපත් වූ කාරණාවක් දී තිබෙනවා. அதுதான் சொல்றது கருத்து பரிமாறுதல் சன்னிவேதனை. ඒක තමයි කියන්නේ sannivedanaye කියලා. நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளையும் விட எங்களுக்கு மொழி பாஷை என்று சொல்லி கொடுத்திருக்கிறது காரணம் என்ன? ஒருவரோடு ஒருவர் பேச එකිනෙකා සමග සම්බන්ධතා ඇති කරන්න කතා කරන්න අනිත් සත්වයන්ට නැති sannivedana ක්‍රමයක් දෙවියන් වහන්සේ අපිට දුන්සේ ඒකයි. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக නමුත් අවාසනාවකට මෙන් திருமணத்துக்கு முன்னுக்கு ரொம்ப கதைப்பாங்க. கதைக்க வேண்டியதெல்லாம் திருமணத்துக்கு முன்னுக்கே காய்ச்சி முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஊமையா இருப்பாங்க. විවාහයට කලින්ම කතා කරන්න ඕන දේවල් ඔක්කොම කතා කරලා විවාහ වුණාට පස්සේ ගොළු වෙලා ඉන්නවා. கதைக்க மாட்டாங்க. කතා කරන්නේ නැහැ. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு விசேஷ தாளந்து ஒன்று இருக்குது. ඒ වගේම කාන්තාවන්ට විශේෂිත තලන්තයක් තියෙනවා. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட். සයිලන්ට් ට්‍රීට්මන්ට් කියලා. கோவம் வந்த உடனே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கதைக்க மாட்டாங்க, ஊமையாயிருவாங்க. ප්‍රශ්නයක් වුණොත් කේන්ති ගියාම කතා කරන්නේ නැහැ. எத்தனை கொண்டாந்து තේක තියවම තියලා சாப்பாடை கொண்டாந்து කෑවක තියලා வச்சுட்டு போயிடுவாங்க. එහෙම යනවා. கதைக்காட்டி எப்படி தெரியும்? කතා කරේ නැත්නම් කොහොමද දන්නේ? கருத்து பரிமாற நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், ඇයි ඔයා එහෙම කරන්න කියලා நீங்கள் අහනවා. ஏன் இப்படி சொன்னீர்கள், ඇයි ඔයා ඔහොම කිව්වේ කියලා අහනවා. ஏன் இந்த விதமாய் நடந்து கொண்டீர்கள், ඇයි මේ විදිහට හැසිරුනේ? இதெல்லாம் கேட்க வேண்டிய சட்டபூர்வமான கேள்விகள். මේවා නීතියානුකූලව අහන්න ඕන ප්‍රශ්නයක්. ஏனென்றால் வேதம் எப்படி சொல்லுது? ලියවිල මෙහෙම කියනවා. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் හිතෝපදේශ 24 වෙනි පරිච්ඡේදයේ 3ஆம் 4ஆம் வசனம். 3 වෙනි 4 වෙනි පදයන්. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும், அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ප්‍රඥාවෙන් ගෙයක් ගොඩනගනු ලැබ නුවණින් එය ස්ථීර වේ. දැනගැන්මෙන්ද එහි කාමර සියලු ආකාර අනර්ග වූ ප්‍රසන්න වූ වස්තු වලින් පිරෙන්නේය. ஞானம், விவேகம், அறிவு. ප්‍රඥාව, බුද්ධිය, දැනගැන්ම. இந்த மூன்றும் தான் வீட்டை கட்டும். මේ තුන තමයි නිවස ගොඩ නගන්නේ. நாங்கள் என்ன செய்யலாம்? අපි எங்களுக்கு මොකද விளங்காத කරන්නේ? போது අපිට නොතේරෙන විටදී கேள்விகளை கேட்கலாம். ප්‍රශ්න අසන්නට පුළුවන්. உங்களுக்கு தெரியுமா, ඔගොල්ලෝ දන්නවද? ஆண்களை விட பெண்கள் பேசுவது அதிகம். පුරුෂයන්ට වඩා කාන්තාවන් කතා කරනවා ஒரு වැඩි. புருஷனுக்கு ஒரு நாளைக்கான அலவன்ஸ் 15,000 வார்த்தைகள். එක පුරුෂයෙකුට දවසකට කතා කරන්න පුළුවන් වචන ප්‍රමාණය 15000යි. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கதைக்கக்கூடிய வார்த்தைகளின் எண்ணிக்கை 35,000. නමුත් කාන්තාවට කතා කරන්න පුළුවන් වචන වල ප්‍රමාණය 35000යි. காலையில நீங்க வேலைக்கு போயிருவீங்க, එනිසා ඔගොල්ලෝ උදේ යනවා වැඩට. போயிட்டு உங்க 15,000 முடிச்சிட்டு வந்துருவீங்க. ඔගොල්ලෝගේ 15000 ඉවර කරන් ஆனா එනවා. உங்களுடைய மனைவி காலையில இருந்து 5,000 தான் பாவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் 30,000 பேலன்ஸ் இருக்குது. උදේ ඉඳලා 5000යි පාවිච්චි කරලා තියෙන්නේ. රෑ වෙනකොට තව 30000ක්ම තියෙනවා. அதனால தான் நீங்க வந்து உட்கார்ந்ததும்
ඒ නිසා තමයි ඔයගොල්ලෝ ඉඳගත්තම. அது இது அடுத்தது எல்லாத்தையும் பத்தி அவங்க கேள்வி கேட்கறாங்க. ඒකයි මේකයි අරකයි මේකයි හැම දේ ගැනම ප්‍රශ්න අහනවා. ஆகவே உங்களுக்கு எரிச்சல் வரும் போது ඔයගොල්ලන්ට නුරුස්සන ගතිය එනකොට யோசிங்க, நான் இன்னைக்கு சொன்னது யோசிங்க. මම අද ඔයගොල්ලන්ට කියප එක කල්පනා කරන්න. 35,000ல 30,000 பேலன்ஸ் இருக்குது. 35,000න් 30,000ක්ම ඉතුරු තියෙනවා. ஹalleluya. හalleluya. இங்க தான் பிரச்சனை இருக்கு. நாங்க வித்தியாசம். අපි වෙනස්. அதனால தான் வேதம் சொல்லுது, එනිසා තමයි ලියවිල කියන්නේ. உங்களில் ஒருவனும் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று யாக்கோபு 1:5 சொல்லுது. යාකෝබ් පළවෙනි නමුත් නුඹලාගෙන් යමෙකුට ප්‍රඥාව අඩු නම් වරද නොතබන්නා වූ බොහෝ කොට සියල්ලන්ට දෙන්නා වූ දෙවියන් වහන්සේගෙන් ඔහු ඉල්ලාවා. එවිට ඔහුට එය දෙනු ලැබේ. ආව நாங்க என்ன செய்யணும்? ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்கணும். එනිසා ඔබ යාඥා කරලා මොකද්ද කරන්න ඕන? ඔබ යාඥා කරලා දෙවියන්වහන්සේගෙන් ඉල්ලන්න ඕන. நீர் கொடுத்த என்னுடைய மனைவியை, நீர் கொடுத்த என்னுடைய கணவனை, நீர் கொடுத்த என்னுடைய பெற்றோரை, நீர் கொடுத்த என்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள ஆண்டவர் உம்முடைய ஞானத்தை எனக்கு நீர் ඔබ දුන්නා වූ සාම්පුරුෂයව, ඔබ දුන්නා වූ භාර්යාව, ඔබ දුන්නා වූ දෙමව්පියන්ව, ඔබ දුන්නා වූ දරුවන්ව තේරුම් ගන්න. පියාණනි මට ප්‍රඥාව දෙන්න. இரண்டாவதாக දෙවනුව எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது தான் தேவைகள். අපි හැමෝටම තියෙන එක අවශ්‍යතාවය. பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்கிறது, பெற்றோருக்கு தேவை இருக்குது, දරුවන්ට අවශ්‍යතාවයන් තියෙනවා, දෙමව්පියන්ට අවශ්‍යතාවයන් கணவனுக்கு තියෙනවා. தேவைகள் இருக்கிறது, மனைவிக்கு தேவைகள் இருக்கிறது. සාම්පුරුෂයාට අවශ්‍යතාවයන් තියෙනවා, බිරිඳටත් අවශ්‍යතාවයන් තියෙනවා. தேவன் திருமணம் அல்லது திருமண வாழ்க்கையை உண்டாக்கின காரணம் நாங்கள் ஒருவருடைய தேவைகளை இன்னொருவர் சந்திக்க வேண்டும். දෙවියන්වහන්සේ විවාහය නැත්නම් පෞල් ජීවිතය ඇති කර එකිනෙකාගේ අවශ්‍යතාවයන් සපුරා ගන්න. விசேஷமாய் கணவனுக்கும் மனைவிக்கும் தேவைகள் இருக்குது. විශේෂයෙන්ම සාම්පුරුෂයන් භාර්යාව අතර අවශ්‍යතාවයන් තිබෙනවා. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவைகள் இருக்குது. දරුවන් සහ දෙමව්පියන් අතරත් அந்த එසේමයි. தேவைகள் குடும்பத்துக்குள்ளே சந்திக்கப்படாத போது, එම අවශ්‍යතාවයන් පවුල තුල සපුරා ගන්න බැරි වෙනකොට, அது வெளியிலே போகும் போது ඒ එළියට යනකොට அது சில நேரம் விபச்சாரமாய் மாறுகிறது. සමහරක් විට ඒක වෛශ්‍යාකමක් දක්වා වෙනස් වෙනවා, මාරු වෙනවා. நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்க මම வேண்டாம். ඔයගොල්ලන්ට දොස් කියනවා කියලා சிலர் හිතන්න එපා. திருமணம் முடிக்கும் முன் සමහරක් අය විවාහ වෙන්න කලින් மிகவும் அழகாக உடுத்தி உங்களை ஜோடித்து கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு சென்ட் எல்லாம் போட்டுட்டு வருவீங்க. ගොඩක් ලස්සනට ඇඳලා මේ සෙන්ට් ගහලා ලස්සනට මේකප් කරගෙන එනවා විවාහ திருமணம் වෙන්න முடித்த කලින්. பிறகு විවාහ වුණාට පස්සේ திருமணம் ஆயிடுச்சு, දැන් විවාහ වුණා. எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, දැන් මට දරුවෝ ඉන්නවා. எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்கிறார், මට සාම්පුරුෂයෙක් ඉන්නවා. அதெல்லாம் தேவையில்லை. ඒව ඕනේ නැහැ. நீங்க அப்படி செய்ய வேண்டாம். එහෙම කරන්න එපා. ஏனென்றால் ஆண்கள், පුරුෂයන් நான் ஒரு புருஷன் இடத்திலே ஆண்களுடைய கவர்ச்சியின் வாசல் தான் அவங்களுடைய கண்கள். මම පුරුෂයෙක් වශයෙන් මම කියනවා ආකර්ෂණීය වෙන්නේ පුරුෂයන් ඇස් වලින්. ஆகவே நாங்கள் கவர்ச்சியின் பின்னே ஓடுகிறவர்கள் அல்ல. ආකර්ෂණ පස්සේ යන අයම පමණක් නෙවෙයි. ஆனால் நாங்கள் மனிதர்கள். නමුත් අපි මිනිසුන්. நாங்கள் வீட்டில் உள்ளவர் අපි ගෙදර ඉන්න. திருமணம் முடிக்கும் முன்னுக்கு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை சந்திக்கிற நேரம் அழகா இருப்பாங்க. ඔයගොල්ලෝ විවාහ වෙන්න කලින් ගර්ල් ෆ්‍රෙන්ඩ්ව හම්බ වෙනකොට එයා හරි ලස්සනයි. ஆனால் வீட்டில் இருக்கிற நேரம், නමුත් ගෙදර ඉන්නකොට ஒரு நாள் எலும்பி காலையில் பார்ப்பீங்களா, அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க எலும்பிடுவீங்களா இருந்தா එයාලට කලින් නැගිටිනවා නම් தலைமுடி அங்கே இங்கே எல்லாம் போயிருக்கு, කොණ්ඩේ අවුල් වෙලා வாயை திறந்தா எச்சு நாத்தம். කඩ කෙල ගඳයි. அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. ஆகவே நாங்கள் மற்றவருடைய தேவையை சந்திக்க வேண்டும். අපි අනිත් අයගේ අවශ්‍යතාවයන් සපුරා ගන්න ඕන. நீங்க சொல்லுவோம், நான் முதல்ல சொன்ன மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ඔගොල්ලෝ සයිලන්ට් ට්‍රීට්මන්ට් එකක ඉන්නවා නම් එහෙම ஏதோ ஒரு කරනවා නම් பிரச்சனை, என்ன பிரச்சனை? මොනවා හරි ප්‍රශ්නේ මොකක් හරි ප්‍රශ්නයක්. நேற்று உப்பு வாங்கிட்டு வர சொன்னேன், வரல. ඊයේ ලුණු අරන් එන්න කිව්ව ලුණු අරගෙන ආවේ නැහැ. ஆகவே நான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ඒ නිසා මම සයිලන්ට් ට්‍රීට්මන්ට්. அவர் ஆஃபீஸுக்கு போறாரு, ඒ ඔෆිස් එකට යනවා. அங்க நல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அம்மா இருக்கிறாங்க. ඒ ඉන්න රිසෙප්ෂනිස්ට් කෙනෙක් ඉන්නවා. குட் மார்னிங் சார், good morning sir කියලා කියනවා. ஒரு அழகான சிரிப்பு. ලස්සන මෘදු සිනාවක්. கிட்ட போறீங்க, புக்கை சைன் பண்ண, ළඟට යනවා පොත අත්සන් කරන්න. சென்ட் வாசனை பயங்கரமா பறக்குது. සෙන්ට් සුවඳ ගොඩාක් එනවා. நீங்க யோசிக்கிறீங்க, ඔයගොල්ලෝ කල්පනා කරනවා இவ்வளவு நான் ஒண்ணா வாழ்றேன் வீட்டுல, මම මෙච්චර එකට ජීවත් වෙනවා ගෙදර. எச்சு நாத்தத்தை விட வேற நாத்தம் வரல. කෙල ගඳට වඩා වෙන කිසිම දෙයක් இங்க නැහැ. பாரு, ஒரு நல்ல சென்ட் வாசனை வருது. මේ බලන්නකො මෙතන හොඳ සෙන්ට් සුවඳක් එනවානේ. உப்புனால 3 நாள் என்னுடைய மனைவி குட் மார்னிங் சொல்லல எனக்கு. ලුණු නිසා දවස් 3ක් මගේ බිරිඳ මට good morning කිව්වේ නැහැ. இந்த மனுஷி ஒவ்வொரு நாளும் ஒண்ணுமே தெரியாத மனுஷி சிரிச்சுக்கிட்டு எனக்கு குட் மார்னிங் சொல்லுது. කිසිම දෙයක් දන්නේ නැති මෙයා හැමදාම මට උදේ good morning කියලා කියනවා. தொடர்புகள் இப்படிதான் தொடங்கும். கள்ள தொடர்புகள் இப்படிதான் தொடங்கும். අනියම් සම්බන්ධතාව මේ විදියටයි ආරම්භ වෙන්නේ. இன்னைக்கு அதுக்கான தருணம் கூட ஏன் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது.
ඒකට අවස්ථාව වැඩි WhatsApp වගේ මේ ෆෝන් එකේ දේවල් තියෙනවා. ஆகவே அருமையானவர்களே நாங்கள் ஒருவருடைய தேவையை இன்னொருவர் சந்திக்க வேண்டும். එහෙම නිසා ප්‍රේමවන්තයනි එකිනෙකාගේ අවශ්‍යතාවන් අපි සපුරන්න ඕන. அநேக பெற்றோர் நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவழிச்சா அது போதும் என்று சொல்லி. ගොඩක් දෙමව්පියෝ හිතනවා දරුවන්ට අධ්‍යාපනයට විතරක් වැය කරාම ඇති. சாப்பாடு கொடுத்தா போதும், කෑම දුන්නම ඇති. விளையாட்டு சாமாங்க வாங்கி கொடுத்தா போதும். සෙල්ලම් බඩු අරන් දුන්නම ஆனா ඇති. உங்களுக்கு தெரியுமா பெற்றோருடைய தொடுகை டச் ඔගොල්ලෝ දන්නවද දෙමව්පියන්ගේ ස්පර්ශය பிள்ளைகளுக்கு தேவை. දරුවන්ට අවශ්‍යයි. ஒரு பெண் பிள்ளையுடைய முதலாவது காதலன் அவருடைய தகப்பன். ඒ කියන්නේ ගැහැණු දරුවෙකුගේ පළවෙනි ආදරවන්තයා වෙන්නේ ඔවුන්ගේ ஒரு ඇගේ ஆண் තාත්තා. பிள்ளையுடைய முதலாவது காதலி தன்னுடைய தாய். ඒ කියන්නේ පිරිමි දරුවෙකුගේ ආදරවන්තිය වෙන්නේ තමන් පළමු அந்த ආදරවන්තිය උගේ தகப்பனுடைய අම්මා. கொஞ்சம் வாங்க பிரதர், என்னோட நீங்க வயசு குறைவ மகன் சொல்றேன். என்னுடைய மகனுக்கு என்னுடைய தொடுகை கிடைக்காத போது මගේ පුතාට මගේ ස්පර්ශය ලැබෙන්නේ නැතිකොට அவர் அந்த தொடுகை அவர் அந்த தொடுகை வேற இடத்துல தேடுவார். ඒ ස්පර්ශය වෙන තැනකින් එයා හොයනවා. வேறு ஒருவர் அவரை தொடும் பொழுது நான் தொடுவது போல இல்லை. වෙන කෙනෙක් ඔහුව ඇවෝ ස්පර්ශ කරද්දී அதே போல பெண் ඒ වගේ නෙමෙයි. அதே போல பெண் பிள்ளைகள் ඒ වගේ තමයි ගැහැණු දරුවන්ටත්. தாயினுடைய தொடுகை குறையுது, அதனால வேற பெண்களுடைய தொடுகை தேடி போறாங்க. අම්මගේ ස්පර්ශය අඩු වෙනකොට අනිත් අයගේ ස්පර්ශයෙන් හොයාගෙන යනවා. தகப்பனுடைய தொடுகை குறையும் போது வேற ஆண்களை தேடி போறாங்க. පියාගේ ස්පර්ශය අඩු වෙන විට වෙන පිරිමියහ හොයාගෙන යනවා. ஒரே பால் தொடர்புகள் உண்டாவதற்கு முதலாவது காரணம் இது. සමලිංගික සම්බන්ධතා ඇති වෙන්න ප්‍රධානම හේතුව මේ තමයි. அநேக இங்க இருக்கிற ஆண்களுடைய உள்ளத்துல இருக்குது என்னது, ஒரு காயம் ஒன்று இருக்குது. හැම ඉන්න බොහෝ පිරිමියන්ගේ හදවත්වල තුවාලයක් அநேக තියෙනවා. பெண்களுடைய உள்ளத்துல ஒரு காயம் ஒன்று இருக்குது. என்ன காயம்? බොහෝ කාන්තාවන්ගේ හිත්වලත් තියෙනවා තුවාලයක්. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க father wound and mother wound. தாய் காயம், தகப்பனுடைய காயம். දැන් කියන්නේ අම්මගේ තුවාලය සහ පියාගේ තුවාලය කියලාත් කියනවා. தகப்பன் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். පියා හම්බ කරන පිණිස මුදල් උපයන ஏன் அவர் පිණිස நினைக்கிறார் சம்பாதித்தால் எல்லாமே சரி. මුදල් උපය ගත්තන හැමදේම හරි කියලා හිතනවා. ஆனால் அவர் திரும்பி வரும் பொழுது නමුත් එයා නැවත එනකොට அவருடைய மடியிலே உட்கார தயாரா இருந்த பிள்ளை இப்பொழுது மடியிலே உட்காரும் அளவுக்கு இல்லை, இப்ப பெரிய பிள்ளை. දැන් එයාගේ උකුලේ වාඩි වෙලා ඉන්න පුළුවන් වුණා ඒ දරුවා දැන් ඒ තත්ත්වෙ නෙමෙයි එයා ඊට වඩා වර්ධනය වෙලා. அவர் அதை விட பணம் முக்கியம் என்று ஓடினார், இப்பொழுது அவருக்கு பிள்ளை இல்லை. ඊට වඩා මුදල් ඕනේ කියලා එයා මුදල් පස්සේ ගියා. නමුත් අද වෙනකොට එයාට දරුවා නැහැ. தேவன் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பாரா இருந்தா தேவன் தேவையை சந்திக்க மாட்டாரா? ආමෙන්. දෙවියන් වහන්සේ ඔබට දරුවා දෙනසේක් නම් උන්වහන්සේ අවශ්‍යතාවය සපුරන්නේ නැද්ද? போறத பத்தி நான் விரோதம் இல்லை. පිටරට යනවා ගැන මම විරෝධ නැහැ. ஆனால் குடும்பம் முதலாவது. නමුත් පවුල ඉස්සෙල්ලාම ஆண்டவர் முதலாவது, இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் நீங்க செய்யற என்ன செய்தால். ඔබ ඉස්සෙල්ලාම දෙවියන් වහන්සේ දෙවෙනුව පවුලව තුන්වෙනි එක ඔබ කරන ඕනම දෙයක්. முழு உலகத்தையுமே நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டு திரும்பி வரும் பொழுது ඔබ මුළු ලෝකෙම උපයාගෙන නැවත එනකොට உங்களுடைய குடும்பம் ஒன்றா இல்லாவிட்டால் வீட்டுல ඔබගේ පවුල එකට තිබ්බේ නැත්නම් නිවස තුල பிரயோஜனம் இல்லை. කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. ஏனென்றால் வீடு குடும்பம்னு சொல்றது தளபாடங்கள் இல்லை. නිවස ගෙයක් කියන්නේ ගෙදර තියෙන බඩු නෙවෙයි. ஃப்ரிட்ஜோ டிவியோ ஏர் கண்டிஷனரோ அது இல்லை. ෆ්‍රිජ් එක හෝ AC එක හෝ ගෙදර තියෙන අනිත් බඩු නෙමෙයි. குடும்பம் පවුල ஒரு කියන්නේ நாட்கள் இருந்தாலும் உட்கார்றதுக்கு அன்பு இருக்கணும். එක පුටුවක් තිබ්බත් ප්‍රේමය තියෙන්න ඕන. சாப்பிட்டா பெரிய சாப்பாடு தேவையில்லை. කන්නට ලොකු කෑම අවශ්‍ය වෙන්නේ නැහැ. சோதுல உப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி போட்டு சாப்பிட்டாலும் குடும்பமா சாப்பிடும் பொழுது அது சுவையா இருக்கும். බත් වලට ලුණු ටිකක් දාලා ලුණු ටිකක් කපලා කනකොට පවුලක්ම එකට කනවා නම් ඒක ஆகவே සතුටක්. அருமையானவர்களே, நாங்கள் இந்த பழைய வேதாகம அடிப்படைக்கு நாங்க போகணும். ඒ අනුව ශුද්ධ ලියවිල්ලට අනුව අපි பிள்ளைகளுடைய தேவைகள் பெற்றோர் சந்திக்கணும். දරුවන්ගේ අවශ්‍යතාවන් දෙමව්පියන් සපුරන්නට ඕන. புருஷருடைய தேவைகளை மனைவிகளும், மனைவியுடைய தேவைகளை புருஷரும் சந்திக்கணும். පුරුෂයන්ගේ අවශ්‍යතාවයන් භාර්යාවනුත් භාර්යාවන්ගේ අවශ්‍යතාවන් පුරුෂනුත් සපුරන්නට ඕන. அதை நாங்கள் செய்யும் போது ඒක අපි කරනකොට எங்களுடைய குடும்பம் ஒன்றாயிருக்கு. ஏனென்றால் அந்த குடும்பத்துல சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் வேற யாராலையும் சந்திக்க முடியாது. ඒ පවුල එතකොට එකට තියෙන පවුල තුලින් සපුරන්නට පුළුවන් වෙන අවශ්‍යතාවය වෙන කාගෙන්වත් ඒක සපුරා ගන්න බෑ. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. පළවෙනි කොරින්ති 7 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலை பிரயோஜனமா இருக்குது இது? කී දෙනෙක්ට මේ දේශන ප්‍රයෝජනවත් ஹalleluya. තියෙනවද? 7:3. 7 වෙනි පරිච්ඡේදයේ 3. පළවෙනි කොරින්ති 7 වෙනි පරිච්ඡේදයේ 3. පුරුෂයා භාර්යාවට යුතු දේ කර දේවා. එසේම භාර්යාවත් පුරුෂයාට කර දේවා. புருஷன் தன் மனைவியை செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஒரு தம்பதி ஒரு திருமண ஆலோசகர் இடத்துல போனாங்க. විවාහ වෙන යුවලක් විවාහ අනුශාසකයෙක් ගාවට ගියා. பெரிய பிரச்சனை.
ලොකු ප්‍රශ්නයක්. என்னுடைய மனைவி பல வாரங்களாய் என்னோடு கதைப்பதில்லை. මගේ භාර්යාව සති ගාණක් තිස්සේ මා එක්ක කතා කරන්නේ නැහැ. 6 முறை போனாங்க, 6 கிழமை போனாங்க தொடர்ச்சியாக. සති 6ක්ම ගියා එක දිගට. ஆலோசகர் அந்த பெண்ணை கதைக்க வைக்க பார்த்தார். අනුශාසක එක්කෙනා කතා කරන්න උත්සාහ කරා. ஆனால் නමුත් அந்த அம்மா கதைக்கல. එයා කතා කරේ නැහැ. 7ஆம் கிழமை அந்த ஆலோசகர் ஒரு காரியத்தை செய்தார். 7 වෙනි සතියේ ඒ අනුශාසක කෙනා කවුන්සලර් දෙයක් කරා. தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழும்பி போய் තමන්ගේ පුටුවෙන් නැගිටිලා அந்த அம்மாவை கட்டிப்பிடித்து ඒ අම්මා වදාගෙන වැළඳගෙන அவருடைய கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தார். එයාගේ කම්මුලට සිඹීමක් කරා. 6 கிழமையில காணாத ஒரு புது மலர்ச்சி සති 6කින් දැක්කේ නැති ප්‍රබෝධයක් அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்தது. கதைக்க தொடங்கினாங்க. ඒ කාන්තාවගේ ජීවිතය තුළ තිබුණ කතා කරන්න ආරම්භ புருஷனை කළා. பார்த்து சொன்னார், පුරුෂයා දිහා බලලා කිව්වා நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கிறேன், உங்களுடைய மனைவிக்கு என்ன தேவை. මං දැන් ඔයාලට පෙන්නලා තියෙනවා ඔබේ භාර්යාවට මොකක්ද අවශ්‍ය කියන එක. அவருக்கு அன்பு தேவை. එයාට ප්‍රේමය අවශ්‍යයි. புருஷர்களுக்கு சில நேரம் விளங்காது, அவங்களுக்கு இறங்காது. පුරුෂයන්ට සමහරක් විට ඒව තේරෙන්නේ නැහැ. அவர் அந்த ஆலோசகரை பார்த்து சொன்னார், ඒ කවුන්සලර් දිහා බලලා මෙයා කිව්වා சார், සර් ஒவ்வொரு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரேன்னு சொன்னார். හැම සඳුදා බදාන්දසේ කුරාදා මම ට්‍රීට්මන්ට් එකට අරන් එන්නම් කිව්වා. அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முத்தம் கொடுத்தா தன்னுடைய மனைவிக்கு விஷயம். එයාට හැමදාම ඒ වගේ හාදුවක් දුන්නම හරි කියලා හිතුවා. இதுதான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கிறதான யதார்த்தம். මේ තමයි බොහෝ පවුල්වල තිබෙනව යථාර්ථය. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை காஞ்சு வறண்டு காணப்படுது. අපේ පවුල් ජීවිතේ වියලිලා වේලිලා පාළු වෙලා තියෙනවා. அன்பு வந்து கலாச்சாரத்தை விட மேலானது. ප්‍රේමය සංස්කෘතියට වඩා උතුම්. வெக்கம் தான் எங்களுக்கு இருக்க பெரிய நாங்கள் திறந்து கதைக்க முற்படணும். අපි විවෘතව කතා කරන්න උත්සාහ இன்னைக்கு දරනවා. அநேக குடும்பங்கள்ல அன்பு இல்லை. ගොඩක් පවුල්වල ප්‍රේමය නැහැ. பொருள் வந்து பொருட்கள் வேலைகள் சம்பளங்கள் அந்த காரியங்கள் வந்து அன்பை வீட்டை விட்டு துரத்திடுச்சு. මුදල් රැකියාව වැටුප් ගෙවල් වල ගෘහ භාණ්ඩ ඒ දේවල් ප්‍රේමය අයත් කරා. 2 பேரும் காலையில வேலைக்கு போறாங்க. දෙන්නම උදේම වැඩට යනවා. புள்ள ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் வேன்ல ஸ்கூலுக்கு போறான். ස්කූල් වෑන් එකේ යනවා ඉස්කෝලේට. அவன் அன்றைக்கு 2 மணிக்கு வருவான். එයා 2ට ආය යනවා. அவனிடத்துல ஒரு சாவி இருக்குது. එයාට යතුරක් තියෙනවා. அவன் திறந்து சாப்பாடை சூடாக்கி அவன் சாப்பிடுறான். එයා ඇරලා කෑමක රත් කරලා කනවා. அம்மாவும் அப்பாவும் வேலை விட்டு வராங்க. අම්මයි තාත්තයි වැඩ ඇරලා එනවා. ஒரேதா ஒரு கார்ல வந்தாலும் එකම කායකේ ආවත් அப்பா காரை ஓட்டுறார். තාත්තා කාර් එකේ එලවනවා. ஹெட்ஃபோன்ல மியூசிக் கேட்டுக்கொண்டு හෙඩ්ෆෝන් එකේ මියුසික් අහගෙන அம்மா போன்ல டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. අම්මා ෆෝන් එකේ ටෙක්ස්ට් කරගෙන යනවා. கதைக்கிறதே இல்ல. කතා කරන්නේම வீட்டுல නැහැ. வந்து ஃபுட் சிட்டிக்கு போறாங்க. ෆුඩ් සිටි එකට යනවා. சாமான் வாங்குறாங்க. බඩු ගන්නවා. 2 பேரும் இன்னும் போன்ல தான். තාමත් ෆෝන් එකේ ஏன் ஷாப்பிங் லிஸ்டும் போன்ல தான் இருக்குது. ෂොපින් லிஸ்ට් එකක් තියෙන්නේ ෆෝන් வீட்டுக்கு එකේ. வராங்க. ගෙදරටත් ආවා. மனைவி சமைக்கிறார். භාර්යාව උයනවා. அப்பா டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. තාත්තා ටීවී එක ඉස්සරහා ඉන්නවා. சாப்பாடு சமைக்கப்பட்டு கொண்டு வருது. කෑම උයලා ගේනවා. 2 பேரும் டிவியை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. දෙන්නම ටීවී එක බලාගෙන කනවා. டிவியை பார்த்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் கழுவுறாங்க. ටීවී එක බලාගෙන ප්ලේට්ස් හොදනවා. நித்திரைக்கு போறாங்க. නිදා ගන්න යනවා. சில குடும்பங்கள் வாரத்துல ஒரு முறை கூட கதைப்பது இல்லை. සමහරක් පවුල් සතියකට එක වතාවක්වත් කතා කරන්නේ ஆகவே නැහැ. யாராவது அவங்களுக்கு கதைக்க ஆகப்பட்டதும் කවුරු හරි එයාලට කතා කරන්න හම්බ அவங்க වුණොත් போன்ல கதைக்க ஆரம்பிக்கிறாங்க. එයාලා ෆෝන් එකෙන්ම කතා කරනවා. சாதாரணமா ஆரம்பித்த அந்த கதை இப்ப வேற திசையில போகுது. සාමාන්‍යයෙන් ආරම්භ කරපු ඒ කතාව දැන් වෙනස් කෝණයකින් යනවා. போன் மூலமாக படங்கள் பரிமாறப்படுது. ෆෝන් එක අරහා රූප එහෙමත් නැත්නම් ඡායාරූප හොමාරු වෙනවා. அப்படித்தான் தொடர்புகள் உண்டா. ஏன் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. එහෙම තමයි සම්බන්ධතාවය නැති වෙන්නේ අවශ්‍යතාවෙන් நான் සපරලා ஏன் නැහැ. இதை பேசுறேன்னு சொன்னால், මම ඇයි මේ දේ කතා කරන්නේ? நான் பல வருஷங்கள் அருமையான ஒரு திருமணத்தை அனுபவித்தவனாக இங்கே நிற்கிறேன். මම අවුරුදු ගානක් තිස්සේ යහපත් සාර්ථක විවාහ ජීවිතයක් අත්දැක මනුෂ්‍යෙක් වශයෙන් මම මෙතන සිටිනවා. அதனால தான் தேவன் சொன்னார், மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ මනුෂ්‍යයා තනිව සිටීම සුදුසු නැත. ஆகவே நாங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை பார்க்கணும். மற்றவர்கள் சொன்னா முதலாவது குடும்பத்தின தேவைகள் අපි අනිත්‍යගේ අවශ්‍යතාවයන් දිහා බලන්න ඕනේ. කියන්නේ මුලින්ම අපේ පවුලේ අවශ්‍යතාවයන් දිහා බලන්න ඕනේ. உங்களுடைய மனைவி ஏன் யோசனையோடு இருக்கிறாருன்னு கேட்க மாட்டீங்க. ஆனால் ஆஃபீஸில் யாராவது யோசனையோடு இருந்தால் கேட்பீங்க, ஏன் பிரச்சனையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. ඔයගොල්ලෝගේ භාර්යාව ඇයි කනගාටුවෙන් ඉන්නේ කියලා අහන්නේ නැහැ. ඔෆිස් එකේ කවුරු හරි එහෙමනම් අහනවා. அது ஆண்களுக்கும் அது பொருந்தும். පුරුෂයන්ටත් එහෙම சில වෙනවා. நேரம் உங்களுடைய கணவன் நீங்கள் கவனிப்பதில்லை. සමහරකට ස්ත්‍රීන්ටත් ඒක ගැලපෙනවා. ඒගොල්ලෝගේ පුරුෂයා ගැන ඒගොල්ලෝ හොයලා சில බලන්නේ නැහැ. நேரம் நாங்கள் we take it for granted. நாங்கள் நினைக்கிறோம்,
கல்யாணம் கட்டிட்டு தானே பிள்ளைகள் இருக்கிறது தானே நான் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது நாங்கள் பிரிய மாட்டோம். ඉතින් දැන් දරුවෝත් ඉන්නවා ළමයිනුත් ඉන්නවා අපි දැන් වෙන වෙන්නේ නැහැ අපිට මොකුත් වෙන්නේ නැහැ කියලා හිතනවා. இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் எத்தனையோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன். මම ඇත්ත කියනවා. கொழும்பு மாவட்டத்தில் කොළඹ දිස්ත්‍රික්කයේ அநேகமாக எல்லா ஆஃபீஸ்லேயும் බොහෝ ඔෆිස්වල கள்ள தொடர்புகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. අනියම් සම්බන්ධතා තියෙන අය ගොඩක් ඉන්නවා. நீங்கள் என்ன நம்பாட்டி ඔයගොල්ලෝ මාව විශ්වාස කරේ நீங்க வேலை නැත්නම් செய்கிற இடத்துல கேட்டு பாருங்க. ඔයගොල්ලෝ වැඩ කරන තැන්වල අහලා බලන්න. இன்னைக்கு கார் ஒன்றும் காசும் இருக்குமா இருந்தா எந்த ஆணோடையும் போகக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க கொழும்புல. කාර් එකකුයි සල්ලි තියෙනවා නම් ඕන පුරුෂයෙක් එක්ක යන්න පුළුවන් කාන්තාවන් அதே ඉන්නවා. மாதிரி தான் பெண்கள் அதே மாதிரி தான் அடுத்த பக்கம். ඒ වගේමයි ප්‍රතිවිරුද්ධ පැත්ත நாங்க තනික් எங்களுடைய පැත්ත. குடும்பங்களை காத்துக்கொள்ளணும். මේ එහෙනම් අපේ පවුල අපි அதனால ආරක්ෂා தான் කරන්න. தேவன் சொல்றார் நான் உனக்கு என்ன தருகிறேன் வல்லமை தருகிறேன். ආමෙන්. ඒ නිසායි දෙවියන් වහන්සේ කියන්නේ මම නුඹලාට බලය දෙමි. நான் என்னுடைய மனைவி அல்லது கணவன் என்னுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவங்க. මගේ ස්වාමිපුරුෂයා මගේ භාර්යාව එහෙමත් නැත්නම් මගේ දරුවන් වෙනස්. சில நேரம் பெற்றோர்களாகிய நாங்கள் செய்கிற இன்னொரு பிள்ளை இருக்கு. සමහරක් විට දෙමව්පියන් වෙන අපි කරන වැරද්දකුත් තියෙනවා. எங்களுடைய கனவுகளை பிள்ளைகளுக்கு கூட நனவாக்க பார்க்கிறோம். අපේ සිහින දරුවන් තුලින් ඉෂ්ට කරගන්න හදනවා. நாங்கள் கிரிக்கெட் விளையாட சரியா விருப்பம். අපි ක්‍රිකට් සෙල්ලම් කරන්න හරි ආසයි. எனக்கு கிரிக்கெட் விளையாட கிடைக்கல ஸ்கூல்ல. මට ක්‍රිකට් සෙල්ලම් කරන්න ලැබුණේ නැහැ ஆகவே ඉස්කෝලේ. என்னுடைய மகன் விருப்பமா இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டி கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு வற்புறுத்தி அனுப்புறேன். මම ඒ වගේ දරුවා කැමති වුණත් අකමැති වුණත් මම යවනවා ක්‍රිකට් ප්‍රැක්ටිස් நான் වලට. மியூசிக் செய்ய விருப்பம். මම මියුසික් කරන්න කැමතියි. என்னுடைய பெற்றோருக்கு நான் என்ன மியூசிக் அனுப்ப விருப்பம் முடியல. මගේ දෙමව්පියන්ට මාව මියුසික් පැත්තෙන් යවන්න බැරි වුණා. ஆனா என்னுடைய மகளை நான் செய்யற மியூசிக்கு வற்புறுத்தி நான் ඒ නිසා මගේ දුවව මම මියුසික් වලට බලෙන් යවනවා. தயவு செய்து அதை செய்யாதீங்க. කරුණා කරලා ඒ දේ කරන්න එපා. அவர்கள் விசேஷித்தவங்க. එයාලා අද්විතීයයි அவர்கள் විශේෂිතයි. தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். දෙවියන් වහන්සේ අපට දුන්නා වූ දරුවන්. அவங்களுக்குன்னு தேவனுடைய ஒரு திட்டம் இருக்குது. ඔවුන් උදෙසා දෙවියන් වහන්සේට සැලැස්මක් තිබෙනවා. அவன் உங்களை போல முகப்பாவையில் இருந்தாலும் உள்ளால வித்தியாசமானவங்க. ඔගොල්ලෝ වගේ රූපයෙන් සමාන වුණත් අභ්‍යන්තරයෙන් වෙනස්. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ இடம் கொடுங்க. ඔවුන්ට ඔවුන්ගේ ජීවිතේ ජීවත් වෙන්න ඉඩ எத்தனை දෙන්න. பேருக்கு நான் சொல்றது விளங்குது? කී දෙනෙක්ට මං කියන දේ ආමෙන්. තේරෙනවද? ආමෙන්. மூன்றாவதாக கடைசியாக තුන්වෙනි කාරණාව අවසාන වශයෙන්. சிலருக்கு காதல் என்பது கல்யாணத்தோடு முடிஞ்சிருது. සමහරක් අයට ප්‍රේම එහෙමත් නැත්නම් ආදරය කියන දේ විවාහත් එක්ක ඉවරයි. இன்றைக்கு நான் இங்கே இருக்கிற கணவன்மார் மனைவிமாருக்கு சொல்கிறேன் போயிட்டு திரும்ப காதலிக்க ஆரம்பிங்க உங்களுடைய புருஷன் දැන් உங்களுடைய மனைவி. මම මෙතන සාමපුරුෂයන් භාර්යාවන්ට කියන ඕගොල්ලෝගේම පුරුෂයන් ඕගොල්ලෝගේම භාර්යාවන් ගිහලා ආදරය කරන්න කියලා මං කියනවා. இன்னைக்கு போயிட்டு ஆரம்பிங்க. අද ගිහලා පටන් ගන්න. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். අද හොඳ දවසක්. இன்னைக்கு வேலண்டைன் டே இல்ல. අද වැලන්ටයින් ආදරවන්තයන්ගේ දවස නෙමෙයි. இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி. අද මාර්ච් 16 Hallelujah. වෙනිදා. හලෙලූයා. மூன்றாவது காரியம். තුන්වෙනි කාරණාව. மூன்றாவது தான் என்னுடைய துணைவருடைய துணைவியுடைய அல்லது பெற்றோருடைய பிள்ளைகளுடைய பிழைகளை நாங்கள் மன்னிக்க தேவனிடத்திலே வல்லமை பெற வேண்டும். අපේ සහකාරයාගේ සහකාරියගේ හෝ අපේ දෙමව්පියන්ගේ වැරදි වලට සමාව දෙන්න බලය දෙවියන් වහන්සේගෙන් ලබා ගන්න ඕන. நாங்கள் திருமணமாகி கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிப்போம். විවාහ වෙලා විවාහ වුණාට ටික කාලයකට පස්සේ අපි ලොකු ඇත්තක් හොයා ගන්නවා. என்ன தெரியுமா அது? ඒ මොකද්ද? நான் திருமணம் முடித்தவர் சம்பூர்ணமானவர் அல்ல. මම විවාහ වුණ කෙනා සම්පූර්ණ වූ කෙනෙක් නෙවෙයි. எத்தனை பேர் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க? කී දෙනෙක් ඒක හොයාගෙන තියෙනවද? இரண்டாவது உண்மை, දෙවෙනි සත්‍ය. நான் நினைச்ச மாதிரி நானும் சம்பூர்ணமானவன் அல்ல. මම හිතපු විදියට මමත් සම්පූර්ණ කෙනෙක් නෙවෙයි. ஆகவே ரெண்டு சம்பூர்ணமற்றவர்கள் திருமணத்துல ஒன்று சேரும் பொழுது අසම්පූර්ණ දෙන්නෙක් විවාහයෙන් එක් වෙනකොට அவர்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவாங்க. ඔවුන් එකිනෙකාට තුවාල කරගන්නවා. ආමෙන්. ආමෙන්. காயப்பட்டவங்க காயப்படுத்துவாங்க. තුවාල ලැබුව අය තුවාල කරනවා. ஆகவே உங்களுக்கு ரெண்டு இருக்குது, ரெண்டு தீர்மானம் இருக்குது. තීරණ දෙකක් තිබෙනවා. ஒன்று அந்த காயத்தை குணப்படுத்தலாம், இல்லாத காயத்தை பெருசாக்கலாம். එක්කෝ තුවාලය සුව කරන්න පුළුවන්. එහෙමත් නැත්නම් ඒ තුවාලය තව විශාල කරන්න පුළුවන්. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நல்ல வசனம், வாசிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. හිතෝපදේශය 21 19 වෙනි පදය. அண்டர்லைன் பண்ண மறந்துடாதீங்க. දබරකාර වූ තරහ ගතිය ඇති ස්ත්‍රියක් සමග විසීමට වඩා කාන්තාර දේශයක විසීම හොඳය. தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல அந்த பைபிள் வசனம் இருக்குதா சிஸ்டர்? சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஆண்கள்லாம் சிரிக்கிறாங்க. පුරුෂයන් hina இது அடுத்த பக்கத்துக்கும் போகும். ඒක වඩා අනිත් පැත්තට நீங்கள் சிலர் வந்து அந்த கூரையில லீக் உள்ள
கூரைய மாதிரி காலை வரைக்கும் சொக்கு 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 சொக்குன்னு தண்ணி விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் காலையில் தொங்குனீங்கன்னா அந்தி வரைக்கும் முடிக்க மாட்டீங்க. සමහරක් අය ඉන්න උදේ ඉඳන් පටන් ගත්ත තවස වෙනකම්ම වහින උළු වල තියෙන වතුර වැටෙනවා වගේ සමහරක් අය ඉන්නවා. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவரை இடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா இருந்தால் சீக்கிரம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் புதைச்சிருவீங்க. ඔබ දෛනිකව නිතරම ඇන ඉන්නෝනේ ඉක්මනටම ඔබගේ පවුල ඔබ වලලනවා. ஆகவே வேதம் சொல்லுது ඒ නිසා ඔබගේ පවුල எபேசியர் 4:31 ශුද්ධ ලියවිල්ල කියන එපීස அத்தனை திஸ் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. සියලු තිත්තකමත් කෝපයත් උදහසත් කෝලාහලත් අපහසත් සියලු ක්‍රෝධත් නුඹලා කෙරෙන් පහ කරනු ලැබේවා. நான் ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். මම උදාහරණයක් ගන්නම්. நாங்கள் எடுப்போம் பிரதர் நிஷாந்தையும் சிஸ்டர் ஷாமலியும் எடுப்போம். බ්‍රදර් නිශාන්ත සහ සිස්ටර් ශාම්ලි அவங்க වපිනමු. குடும்பத்தில் இது நடக்காது. ஆனால் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ඇල පවුලේ එහෙම දෙයක් වෙන්නේ නැහැ. නමුත් අපි උදාහරණයකට சொன்ன ගමු. ஒரு நாள் ஒரு பெரிய வாக்குவாதம். එක දවසක් ලොකු විවාදයක් ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வாக்குவாதம். ලොකු කාරණාවක් ගැන යමක් පිළිබඳ ලොකු විවාදයක්. அது அமைதலோடு முடிந்தது. ඒක සාමකාමීව අවසන් වුණා. ஏனென்றால் அந்த காரியத்தை விவாதிக்கும் போது ඒ කාරණාව ගැන විවාද කරද්දී அவர்கள் காரணத்தை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்கிட்டாங்க. කාරණාව අතරලා දෙදෙනාටම ප්‍රහාර එල්ල කරන්න நீங்க පටන් ගත්තා. எப்பவுமே இப்படித்தான். ඔයා හැමතිස්සෙම ඔය වගේ තමයි. நீங்க மாத்திரமல்ல உங்க அம்மாவும் இப்படித்தான். ඔයා විතරක් නෙමෙයි ඔයාගේ අම්මත් එහෙමමයි. உங்க அப்பாவும் இப்படித்தான். ඔයාගේ තාත්තත් එහෙම உங்க තමයි. மாமாவும் இப்படித்தான். ඔයාගේ මාමත් உங்க එහෙමයි. பரம்பரையே இப்படித்தான். ඔයගොල්ලෝගේ පරම්පරාවත් එහෙමමයි. இப்ப நிஷாந்துக்கு சரியான காயம். සිස්ටර් නිශාන්ත බ්‍රදර් නිශාන්තට ගොඩක් තුවාල වෙලා. அவர் முதல் நாள் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடும் வேணாம் காஃபியும் வேணாம் டிவியும் வேணாம்னு அவர் நித்திரைக்கு போயிட்டார். එයා තේත් එපා කෑමත් එපා ටීවිත් එපා මොකුත් එපා කියලා ගියා නිදා ගන්න. சிம்பிள். සරලයි. ஒரு சின்ன பிரச்சனை. පොඩි ප්‍රශ්නයක්. காலையில் எழும்பணும். උදේ නැගිට ගමන් ஒருவர் முகத்தை பார்க்கறது இல்லை. එකිනෙකාගේ මුහුණවත් බලන්න. இன்னும் மன்னிப்பு கேட்கல. මොකද තාම සමාව ඉල්ලුවේ නැහැ. மன்னிப்பு கேட்காம முகத்தை பார்க்க முடியும். සමාව ඉල්ලන්නේ නැතු මුහුණ බලන්න බෑ. அப்படி நாங்க இருக்கும் போது එහෙම ඉන්නකොට பிசாசு என்ன செய்வான்? යක්ෂයා මොකද කරන්නේ? எல்லா பிள்ளையையும் படைத்து காட்டுவான். හැම වැරද්දක්ම මවල පානවා. அவன் கருப்பு வெள்ளை நிறத்துல நடந்த திரைப்படத்தை கலர் போட்டு காட்டுவான். කල සුදු චිත්‍රපටයක් සුදු කරලා ඒ කියන්නේ පවර්ණවත් කරලා ගත්තම තියෙන විදියට පෙන්නනවා. அந்திக்கு வரும்போது வேலைக்கு போயிட்டு வர நேரம் இப்போ அமைதலா இருந்தது, முகப்பத்தை பார்க்க முடியாது, இப்போ கோபமா இருக்குது. දැන් මුහුණවත් බලන්න බැරුව සංජුම් වෙලා තිබ්බදී දැන් මුහුණවත් බලන්න බැරි වෙන තරමට කෝපයටපත් වෙලා. கோபம் இன்னும் 2-3 நாள் போகும் பொழுது කෝපය තව දවස් දෙක තුනක් යනකොට கசப்பா மாறுது. තිත්තකමට හැරෙනවා. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க, ඔබ තීරණයක් ගන්නවා இவரோட මෙයත් இனிமே එක්ක நான் வாழ முடியாது. මේකමට ආයි ජීවත් වෙන්න බෑ කියලා. எங்க அது ஆரம்பிச்சிச்சு? ඒක කොහෙන්ද පටන් ගත්තේ? மன்னிப்புல ஆரம்பிச்சு. மன்னிக்காததுனால ஆரம்பிச்சு. සමාව නොදීම නිසා ඒක ආරම්භ වුණා. மன்னிப்பு எங்களுடைய குடும்பங்கள்ல ஒவ்வொரு நாளும் பாவிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. දෛනිකව අපගේ පෞල් ජීවිතයේදී සමාව දීම සහ සමාව ගැනීම කියන එක භාවිතා වෙන්න ඕන. சிலருக்கு மன்னிங்கன்ற வார்த்தை அவங்களோட அகராதியில இல்ல. සමාව වෙන්න කියලා කියන්නේ ඒගොල්ලන්ට බෑ. ඒගොල්ලෝගේ භාෂාවේ නෑ ඒක. எனக்கு அப்படிப்பட்ட ஒருவர் தெரியும். මම දන්නවා ඒ වගේ කෙනෙක්ව. நான் அந்த குறிப்பிட்ட நபரோடு 39 வருஷம் வாழ்ந்தேன். අවුරුදු 39ක මනුෂ්‍යයා ඒ එක්කෙනා එක්කම ජීවත් ஆகவே වුණා. நான் எனக்கு விளங்கி கொண்டதும் அவள் தான் பிள்ளை நான் பிள்ளை இல்லைன்னு விளங்கி கொண்டதும் එයා තමයි වැරදි නමුත් මම වැරදි නෑ කියලා මම තේරුම් ගත්තා. நான் என்ன சொல்வேன் தெரியுமா? මම මොකක්ද දන්නවද කියන්නේ? உன்னை கோபம் ஊட்டியதுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுன்னு சொல்லுவேன். මම ඔයාව තරහ ඒ කියන්නේ කෝපයට පත් කරන නිසා මට සමාව වෙන්න. உடனே அவள் சொல்லுவாள், එයා එතකොට කියනවා ஐயோ நீ இல்லை நான் தான் பிள்ளை செஞ்சேன், மன்னித்துக் கொள்ளு. அப்படிதான் நாங்க 39 வருஷம் வாழ்ந்தோம். එතකොට එයා කියනවා ඔයා නෙමෙයි අතරම වැරද්ද මම ඒ විදිහටයි අපි අවුරුදු 39 ජීවත් වුණේ. மன்னிப்பு மிகவும் முக்கியம். සමාව දීම ඉතාමත් වැදගත්. என்னண்டா நாங்க யாருமே மன்னிப்பை பெறாட்டி இங்க இருக்க மாட்டோம். අපි කවුරුවත් සමාව ලැබුවේ නැත්නම් මෙතන ඉන්නේ නැහැ. நாங்கள் தேவனுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறோம், அவரே எங்களை மன்னிச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි කොච්චර ද්‍රෝහිකම් කරාද උන්වහන්සේ පවා අපට සමාව දුන්සේ ඒක. நாங்க சிலர் மேரேஜ் டைரி ஒன்று வச்சிருக்கிறோம். සමහරක මැරේජ් ඩයරි කියලා එකක් තියෙනවා. அதுல என்ன தெரியுமா இருக்குது? ඒකේ මොකක්ද දන්නවද තියෙන්නේ? 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இதை சொன்னேன், 78 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி இதை செய்த, 99ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த நேரத்துல இப்படி சொன்னேன், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். මේ වගේ මේ අවුරුදු ගාණක් තිස්සේ මෙච්චර දේවල් කරා කියන එක ලියලා තියෙනවා. நான் ஒரு காரியம்
பெண்கள் பிள்ளையா விளங்கிக் கொள்ளாதீங்க. කාන්තාවන් වැරදියට අවබෝධ කරන්න එපා. ஒரு நாளும் ஒரு பெண்ணோடு வாதித்து வெல்ல முடியாது. කවදාවත් ගැහැණු කෙනෙක් එක්ක තර්ක කරලා දිනන්න බෑ. ஏனென்றால் அவங்களோட விவாதத்துக்கு போற நேரம் අපි එයාලත් එක්ක විවාද කරන්න යනවා නම් அவங்க ஆடியோ வீடியோ MP4 யூடியூப் எல்லாமே கொண்டு வருவாங்க. ආඩියෝ වීඩියෝ MP4 තියෙන ඔක්කොම දේවල් ගේනවා. ஒரு நாளும் வெல்ல முடியாது. කවදාවත් තර්ක කරලා எத்தனை දිනන්න பேர் බෑ. ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් කාමෙන්ට් කියනවා. அதனால ஆகியோ பண்ணாதீங்க. ඒ නිසා ආගියු කරන්න එපා. மன்னிங்க, සමාව දෙන්න. மன்னிங்க, සමාව දෙන්න. மன்னிங்க. සමාව දෙන්න. ஏனென்றால் மன்னிப்பு இல்லாம குடும்பம் ஓடாது. මොකද සමාව දීමක් නැතුව කියන්නේ සමාව දීමක් නැතුව පවුලක් නඩත්තු කරන්න බෑ. குடும்பத்திலையும் அப்படித்தான். குடும்பத்திலையும் பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலும் அப்படித்தான். දෙමව්පියන් දරුවන් අතරත් එසේමයි. அநேக பிள்ளைகள் அந்த பெற்றோர் செய்த பிள்ளைகள் பெற்றோர் மன்னிப்பு கேட்கறது இல்லை. ගොඩක් දෙමව්පියන් සමාව ඉල්ලන්නේ නැහැ. நான் முழங்கால்ல இருந்து என்னுடைய பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். මම දනින් ඉඳලා මගේ දරුවගෙන් සමාව ඉල්ලලා ஏனென்றால் තියෙනවා. நான் මොකද ஒரு මම தகப்பனாக පියෙක් වශයෙන් பரலோக பிதாவை நியோஜனப்படுத்துறேன். ස්වර්ගීය පියාණන්ව මම නියෝජනය කරනවා. நான் என்னுடைய பிள்ளைகளை சரியாய் நடத்தி என்னுடைய பிள்ளைகள் என்னை சரியான தகப்பனாய் காணாவிட்டால் அவர்களுக்கும் பரலோக பிதாவுக்கும் இருக்கிறதான தொடர்பு அந்த இடத்துல ஒரு பங்கம் ஏற்படும். මම මගේ දරුවන්ව නිවැරදි මාර්ගෙන් යායුතු මාර්ගයේ උගන්වලා ගෙනිච්චේ නැත්නම් මම ස්වර්ගයේ සිට පියාණන් වහන්සේ සහ දරුවන් අතර ඒ කියන්නේ සම්බන්ධතාවක් කැඩිලා යනවා. உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு வந்து ஆண்டவரை பிதா என்று ஏற்றுக்கொள்ள கஷ்டம். ගොඩක් අයට පියාණන් වහන්සේව එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේව පියාණන් කියලා පිළිගන්නට අමාරුයි. ஏனென்றால் அவங்களுடைய தகப்பன் பிள்ளையா அவங்கள நடத்தி இருக்கிறார். මොකද එයාලගේ තාත්තා එයාලව වැරදි විදියට ආදර්ශමත්ව ஒரு ගෙනියලා தாய் තියෙනවා. தேற்றுவது போல் என் ஆண்டவர் என்னை தேற்றுகிறான்னு சொல்ல முடியாது. தாய் தேற்றினதே இல்லை. සමහරක් විට මව සනසනාක් මෙන් සනසනවා කියලා කියන්න බෑ. මොකද අම්මා දරුවව සනසලාම නැත්නම් எந்த நாளும் அம்மா குறை தான் கண்டுபிடிப்பாங்க. හැමදාම අම්මා දොස්මයි හොයන්නේ. சி கொண்டு வந்தா ஏன் பி கிடைக்கிறேன்னு கேட்பாங்க. சி கக்கினாவும் C එකක් ගෙනාවොත් ඇයි A එකක් ගෙනාවේ නැත්තේ කියලා B එකක් ගෙනාවේ பி නැත්තේ கொண்டு வந்தா ஏன் ஏ கொண்டாடலன்னு கேட்பாங்க. ඇයි B එකක් ගෙනාවම ඇයි A එකක් ගේන්නේ නැති ஏ කියලා கொண்டு வந்தா ஏ பிளஸ் கிடைக்கிறன்னு கேட்பாங்க. A එකක් ගෙනාවම ඇයි මේ A ප්ලස් එක ගෙනාවේ ஒரு නැත්තේ நாளும் என்னுடைய அம்மாவை நான் திருப்திப்படுத்த முடியாது. කවදාවත් මගේ අම්මාව මට තෘප්තිමත් කරන්න බෑ. ஆகவே அம்மா ஒரு தாயினுடைய அன்புக்கு மேலானது தேவனுடைய அன்புன்னு அவங்களுக்கு புரியாது. ඒතර මාවගේ ප්‍රේමයට වඩා උතුම් දෙවියන්වහන්සේගේ ප්‍රේමය කියන දේ ඒගොල්ලන්ට තේරෙන්නේ නැහැ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, එම නිසා යහපත් දෙවියන්වහන්සේගේ දරුවනේ எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவனுடைய வல்லமையை கேட்போம். අපගේ පවුල් වලට දෙවියන්වහන්සේගේ බලය අපි ඉල්ලා ගමු. ஏனென்றால் அந்த வல்லமை இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை நாங்கள் கொண்டு போவோம். මොකද ඒ බලය නැත්නම් ජයග්‍රාහී සාර්ථක පවුල් දිවියක් ගත කරන්න බෑ. எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். දෙවියන්වහන්සේ අපිට බලය என்னத்துக்கு දෙනසේක. வல்லமை கொடுக்கிறார்? මොකටද උන්වහන්සේ දෙන්නේ? மற்றவங்க எங்களை விட எப்படி வித்தியாசமானவங்க என்று புரிஞ்சுக்கொள்ளும். අනිත් අය අපිට වඩා කොතරම් වෙනස්ද කියන එක තේරුම් ගන්න. விவேகத்தோட அவங்களோட நடந்து கொள்ள. ප්‍රඥාවෙන් ඔවුන් සමග කටයුතු කරන්න. இரண்டாவதாக දෙවෙනුව அவருடைய தேவைகள் என்ன என்று சொல்லி கேட்டு அந்த தேவைகளுக்கு நாங்கள் பரிகாரம் செய்ய. ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් මොකක්ද කියලා හොයාගෙන ඒවා සපුරාලන උත්සාහ දැරීම. மனைவிக்கு ஒரு தேவை உண்டு, கணவனுக்கு ஒரு தேவை உண்டு, ස්වාමි පුරුෂයාට අවශ්‍යතාවයක් තියෙනවා, භාර්යාවට අවශ්‍යතාවයක් பிள்ளைகளுக்கு ஒரு තියෙනවා, தேவை உண்டு, பெற்றோருக்கு ஒரு தேவை உண்டு. දරුවන්ට අවශ්‍යතාවයක් තියෙනවා, දෙමව්පියන්ට அந்த අවශ්‍යතාවයක් தேவைகள் තියෙනවා. சந்திக்கப்படாத போது குடும்பத்துல பிரச்சனை, ඒ டென்ஷன். අවශ්‍යතාවයන් සපුරන්නේ නැත්නම් පවුල තුල ප්‍රශ්න ඇති වෙනවා. மூன்றாவது, நாங்க யாரா இருந்தாலும், තුන්වෙනුව අපි කවුරු වුණත්, கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், ස්වාමි පුරුෂයා වුණත් භාර්යාව වුණත්, பெற்றோரா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும், දෙමව්පියන් වුණත් දරුවන් වුණත් நாங்கள் சம்பூர்ணமானவர்கள் அல்ல. අපි සම්පූර්ණ වූ අය නෙවෙයි. நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம். අපි එක්කෙනෙකුට සමාව දෙන්න, සමාව ලබා ගන්න සූදානම් குடும்பத்துல இருக்க වෙනවා. பெரிய பிரச்சனை தான் පවුලේ තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි சுயநலம். ආත්මාර්ථකාමීත්වය. என்னை பற்றி மாத்திரம் நான் யோசிக்கிறேன். මම ගැන විතරක්, මං ගැන විතරක් நாங்கள் හිතනවා. யாவரும் மற்றவங்களை பத்தி யோசிப்போம். අපි අනිත් අය ගැන හිතනවා නම් எங்களுடைய குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பம். අපේ පවුල සතුටු ප්‍රීතිමත් පවුලක් ஆமென். වෙනවා. ආමෙන්. ஆமென்.